உங்கள் கட்டளைகளை சரிவர செய்யுங்கள். நல்ல மனம் கொண்டவர்களாக இருங்கள். ஆனால் முட்டாளாக இருக்காதீர்கள். நல்லதை மதிக்கும் இடத்தில் மட்டுமே செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் வரை திருத்த முயற்சிக்காதீர்கள். அவர்களிடமிருந்து விலகியே இருங்கள். எவ்வளவு வளைந்து கொடுக்கிறீர்களோ அவ்வளவு ஏமாற்றப்படுவீர்கள். உலகில் நீங்கள் நல்லது செய்தால் மக்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவைக்கு அதிகமாக வளைப்பவர் உடைந்து விடுவார். அத்தனை திறமையையும் மறைத்துவிட்டு தன் பேச்சு திறமையில் மாற்றுவதால் வாயடைத்துதான் போவார். நியாயத்தை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில புரிய வைப்பார். உன் கண்ணீரை துடைக்க கடவுள் நிச்சயம் துணை நிற்பார். விட்டுக் கொடுத்து பழகுபவன் வாயடைத்துதான் போவான். நாளை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி இன்றைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நிம்மதியான வாழ்க்கை வாழ இந்த 2 விஷயங்களை கடைபிடியுங்கள். 1. உங்கள் விஷயங்களை எல்லாலோரிடமும் சொல்லி புலம்பாதீர்கள். 2. அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாதீர்கள். இழந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருந்தீர்களானால் நம் மதிப்பு நமக்கு தெரியாது. இழந்ததை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நிம்மதி தானாக வரும். எனவே உங்களுக்கு விதித்திருக்கும் கட்டளைகளை சரிவர செய்து உங்கள் குடும்பத்தாரையும் நல்ல முறையில் வழி நடத்தி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.